கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி முதல் கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து இலாகா ஜேபிஜே அதிக பாரம் ஏற்றிய வணிக வாகனங்கள் மீதான அமலாக்கத்தை பன்மடங்கு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தொடர் நடவடிக்கையில் இதுவரை 2398 சம்மன்கள் வழங்கப்பட்டு 14 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதிக சுமை, காலாவதியான உரிமங்கள் மற்றும் காப்பீடு இல்லாமை போன்ற சட்ட மீறல்கள் காரணமாக இந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் ஓட்டுநர்களில் 8 பேர் மலேசியர்கள், மீதமுள்ளவர்கள் இந்தோனேசியா மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று ஜேபிஜே தெரிவித்துள்ளது. இந்த சோதனை மண், நிலக்கரி மற்றும் செம்பனை எண்ணெய் போன்ற அபாயகரமான சரக்குகளை ஏற்றிச் செல்லும் முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தி இதுவரை சுமார் 6000 வாகனங்களை சோதனையிட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சட்டங்களை பின்பற்றுவதை மேம்படுத்துவதே இந்த சோதனையின் முதன்மை இலக்காகும். இதனிடையே அதிகாரிகளை தடுக்கும் எவருக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்படலாம் என்று ஜேபிஜே எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் வழிமுறைகளை பின்பற்றுவது ஆகியவை ஒரு பாதுகாப்பான சமூகத்திற்கும் தொழில்துறைக்கும் மிக முக்கியமான அடித்தளமாகும் என்று அனைத்து நிறுவனங்களுக்கும் ஜேபிஜே நினைவூட்டியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.